வடுக்களை எல்லாம் நாங்கள் என்னுடைய கண் முன்னாடி அது வந்து போகின்ற போது நீங்கள் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சிறிய வயதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு எத்தனை வயது? 11. 5ஆம் ஆண்டு என்பது பல விதமான துன்பங்களுக்கு உரிய ஒரு ஆண்டு. நெஞ்சம் மறக்குமா? இராணுவ நடவடிக்கையால் 1995 இடம்பெயர்ந்து நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் தஞ்சமடைந்த பொதுமக்கள் மீது குண்டுமழை பொழிந்து 145க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை நரபலி எடுத்த மறக்க முடியாத நாள் இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஆகும். குண்டுமழை பொழிந்து மனித பிணங்கள் குவிந்து உருக்குலைந்த நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் 29 ஆண்டுகளை கடந்து இன்று நிமிர்ந்து நிற்கிறது. ஆயினும் அந்த வடுக்களை சுமந்து மறவாத மனிதங்களாக இன்றும் அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளில் அன்று கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களை நினைவு கூர்ந்து திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் பொதுமக்கள் உட்பட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சரவணபவன் அவர்களும் அஞ்சலி செலுத்தி கருத்துரையும் வழங்கினார். அந்த நிகழ்வில் காணொளிக்கு செல்லலாம், வாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்புடன் CNH சால். அருமைப்பட்ட மரியே வாழ்க. தந்தைக்கும் ஆவியாருக்கும் உண்டாவதாக. ஆண்டவரே நித்திய வைப்பாற்றியோட கடித்திரடும் சமாதானத்துடைய மக்கள் நீங்கள்
பேர் 1995ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 9ஆம் தேதி, அதாவது இன்றைய நாள் கிட்டத்தட்ட 29 வருடங்கள் இன்றையோடு நிறைவு வருகின்றது. மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது இந்த ஆலய சூழலில். அப்போது நீங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சிறிய வயதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு எத்தனை வயது? 11 வயது. அப்போ நீங்கள் இந்த பகுதியில் நின்று கொண்டு இருந்தீங்களா? இந்த பகுதியில் ஆலய முன்பகுதியில் வந்த மக்களுக்காக தண்ணீர்கள் எங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள்? முன்னேறி பாய்ச்சல் இராணுவ நடவடிக்கையின் போது இடம்பெயர்ந்து வந்த மக்களை வந்து நீங்கள் இந்த பகுதியில் வைத்து ஆதரித்திருக்கிறீங்க. அதாவது வந்து சமைத்து உணவு பரிமாறு அதற்கும் சமைத்து கொண்டிருக்கிறது. மற்றது கிராம சேவருக்கு எம்எல்ஏ அவர்கள் பதிவு நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு உணவு ஆகாரங்கள் கொடுத்து மற்ற பதிவும் எடுத்துட்டு இருந்தீங்கள். அதே சமயம்தான் இந்த சம்பவம் நடந்தது. கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு நடந்தது? 4:40. அப்போது உங்களோட அனுபவம் வந்து எப்படி இருக்கு? என்ன நடந்தது உண்மையிலே? அது என்ன நடந்தது? அந்த நண்பர்களுடன் நோட்டீஸ் போடுவார் என்றால் கோயில் கட்டி அவர்கள் கஞ்சம் கருப்பாக இழுத்து கொண்டு வந்து அந்த செல்லிக்கோடு அந்த சந்தேகவார்கள் பகுதியில் விழுந்து கொடுத்தது. எங்களுக்கு இந்த பாடசாலை ஓடிகளும் அவருக்கு காலில் வீசி பாவக்கு விழுந்தார். கவர்மெண்ட்டும் 2 பேரும் கைவிடாமல் பிடிச்சி ஓடி இந்த சந்திக்கு வந்து நீங்கள் வானத்தை பார்க்கும்போது விமானங்கள் வந்து கொண்டிருந்தது. அங்கே இருந்து வந்து கருப்பாக வந்து கொண்டிருந்தது. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க குண்டு தானே? குண்டு இல்லை, நோட்டீஸ் வந்தால் பார்க்கவும் நின்றது. அதே இதுதான் நானும் வந்து இப்போ கருப்பை கொண்டு தான் திருப்பி இழுத்து கொண்டு ஓடி வந்து குண்டு கொஞ்சம் இருந்தால் சரி அந்த கருகாமன் கோயிலுக்குலாம் வந்துருக்கு. இங்கே நின்ற நாங்கள் பார்க்குறதுக்காக ரோட்டுக்கு போய் பார்த்தோம். இருந்து தான் எடுத்து வரும்போது இந்த மண்டலமும் மரப்போலும் வந்து குளிக்க வந்த இடமும் இல்லை. யாரை பார்க்க வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த வீதி நடுவில் வந்து நிறைய வாகமரங்கள் இருந்தது. அந்த வாகமரத்தின் நிலைக்கெல்லாம் நீங்கள் அந்த சேவை செய்து வந்தீங்க. வாகத்தும் பாடசாலை ஓடுகளும் சூரியலும். மிக்க நன்றி அண்ணா உங்கள் தகவல்களுக்கு. சம்பவம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம், மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இது மட்டும்தான் எங்களால் இப்போ சொல்லக்கூடிய இருக்கும். எனக்கு ஒரு 6 வயது இருக்கும். 6 வயது இருக்கின்ற காலப்பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்ற பிற்பாடு தான் நான் இந்த இடத்துக்கு தந்தையோடு இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தேன். அப்போது நடந்த துயரமான காட்சிகள் எல்லாம் நெஞ்சிலே ஆழ பதிந்திருக்கிறது. நினைக்கின்ற போது உண்மையிலே எங்களுக்கு ஒரு சொல்ல முடியாத துயரங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இடம்பெயர்ந்து வலிமேட்டிலே இருந்து இடம்பெயர்ந்து இந்த இடத்திலே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களை விமானத்தின் மூலம் குண்டு வீசி அந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறது அந்த அரசு. உண்மையிலேயே நாங்கள் இந்த மண்ணிலே ஏன் பிறந்தோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த துயரமான வடுக்களை எல்லாம் நாங்கள் என்னுடைய கண் முன்னாலே அது வந்து போகின்ற போது உண்மையிலேயே கண் கலங்குகிறது. இந்த இடத்தாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தாலே நாங்கள் பயணிக்கின்ற போது இந்த தூவியை பார்க்கின்ற போது கூட உண்மையிலேயே ஒரு துயரமான ஒரு காட்சியாகத்தான் எங்களுக்கு அது இருக்கிறது. உண்மையிலேயே ஒருவர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 147 பேர், கிட்டத்தட்ட 900 பேருக்கு மேலே காயப்பட்டதாக சொல்கிறார்கள். இதில் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? பாதிக்கப்பட்ட எல்லோரும் உறவுகள் தான். நான் என்னுடைய இரத்த உறவுகள் என்று யாரும் பாதிக்கப்பட்டதாக நான் அறியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய உறவுகள் எல்லாம் இந்த இடத்திலே இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலே தான் எங்களுடைய உறவுகள் இருந்தார்கள். ஆனாலும் இங்கே பாதிக்கப்பட்ட அனைவரும் எங்களுக்கு உறவுகள் தான். நாங்கள் எல்லோரும் தமிழ் மக்கள். சம்பவம் நவாலி பகுதியில் இடம்பெற்றது. இருந்தபோதிலும் இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நவாலியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட சுழிபுரம், சங்கானை, பண்டத்தெருப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள். அதாவது முன்னறி பாய்ச்சல் இராணுவ நடவடிக்கையின் போது இடம்பெயர்ந்து தஞ்சமடைவதற்காக வேறு இடங்களை நோக்கி சென்று கொண்டிருந்தவர்கள் மீதுதான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இது சம்பந்தமாக இந்த தாக்குதல் காயப்பட்டவர்கள் அல்லது இதுவரைக்கும் இயங்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். இது சம்பந்தமாக உங்கள் அபிப்பிராயங்கள் என்ன? உண்மையிலேயே இந்த தாக்குதலினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள், அதாவது நவாலியாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வலிமேட்டில் இருக்கிற சுழிபுரம், தொல்புரம், பண்டத்தெருப்பு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த தாக்குதல் இங்கே வந்து தஞ்சமடைந்திருந்த போது அவர்களுக்கு உணவுகள் பல்வேறுபட்ட அவர்கள் சார்ந்த விடயங்களை எல்லாம் இங்கே செய்து கொண்டிருந்த ஊர் மக்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து உறையுள்ள அந்த இருப்பிடங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான் அந்த பகுதியிலே அந்த நேரத்திலே தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது.
அதிலே அதிகமாக இடம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்திருந்தாலும் இந்த இடத்திலே இருந்திருக்கக்கூடிய இளம் சமூகம் அந்த நேரத்திலே அந்த விடயங்களை எல்லாம் கையாண்டிருக்கக்கூடிய இளையவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இறக்கின்ற வயதிலே அவர்கள் 15-20க்கு உட்பட்டவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த வயது இந்த இடத்தில் எங்களுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுடைய வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே சொல்லி காட்ட விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளின் மத்தியிலே போலீசாருடைய அந்த கொரோனா தொற்றின் காலப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த போலீசாருடைய வருகை, அதன் பிற்பாடு நாங்கள் கொண்டிருந்த எழுச்சியினாலே பல்வேறுபட்ட மக்கள் இந்த இடத்திற்கு வருகை வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். ஆனால் இன்றைய காலப்பகுதியிலே இந்த அஞ்சலி செலுத்துவதற்கு வரக்கூடிய மக்களுடைய தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த கேள்வி என்னுடைய மனதில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மக்கள் தாங்களாக முன் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு பின்னிற்கிறார்கள். ஆனால் ஒருவர் எங்களை அடக்குகின்ற போது அல்ல அவர்களை ஆக்கிரமித்து இந்த அஞ்சலி செலுத்தக்கூடாதுன்னு தடை ஏற்படுத்துகின்ற போது தான் எங்களுக்கு உணர்வார்ந்த ரீதியில் எழுச்சி பெற்று நாங்கள் அந்த அஞ்சலியை செலுத்துவதற்கு முண்டியடிக்கிறோடைய எல்லாம் சுமூகமாக நடைபெறுகின்ற காலப்பகுதியில் அஞ்சலி செலுத்துவதற்கு மக்கள் வருகை தருவது மிக மிக குறைவாக இருக்கிறது. அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகள் மிக முக்கியமாக அந்த காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் வந்தார்கள். அரசியல் சார்ந்த உறுப்பினர்கள் வந்தார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் வந்தார்கள், பல்வேறுபட்ட தலைவர்கள் எல்லாரும் வந்தார்கள், மதப்பெரியார்கள் எல்லாரும் வந்தார்கள். ஆனால் அந்த காலப்பட்டது போலீசாருடைய இராணுவத்தினுடைய அடக்குமுறை இருக்கின்ற காலப்பகுதியில் அஞ்சலி செலுத்துவதற்கு தடையெல்லாம் போடப்பட்டிருக்கின்ற காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் வந்திருந்தார். ஆனால் இன்றைக்கு எந்த வித நெருக்கடியும் எந்த விதமான அச்சுறுத்தல்களோ எந்த விதமான இடர்பாடுகளோ இல்லாத சந்தர்ப்பத்திலே மக்கள் மட்டும்தான் அந்த இடத்திலே அஞ்சலி செலுத்த வந்திருந்தார்கள். எந்த விதமான அரசியல் கட்சிகளும் வந்ததாக தெரியவில்லை. சில வேளை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தால் வந்திருப்பார்களோ என்கின்ற கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது. நன்றி. நிச்சயமாக நீங்கள் கூறியது சரி. கடந்த காலங்களில் ஏராளமான இடர்பாடுகள் இந்த அஞ்சலி நிகழ்வுக்கு ஏற்படுத்தப்பட்டது. இருந்தபோதும் தற்போது அந்த நிலவரம் இல்லை. ஆனால் இன்றைய மக்கள் எண்ணிக்கை, அதாவது அரசியல்வாதிகள் சரி, சமூக சேவை அமைப்புகள் சரி, அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது மிக மிக குறைவானவர்கள் தான் கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது இங்கே வந்திருந்தார்கள். எதிர்காலத்தில் இந்த நிலைமை மாற வேண்டும், தமிழினம் இருக்கும் வரை இவ்வாறான நினைவேந்தல்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பது அனைத்து தமிழ் மக்களதும் விருப்பமாக இருப்பதை உங்களுடைய கூற்றின் மூலம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை நேரம் நமக்கு இந்த செவியை தந்த உங்களுக்கு மிக்க நன்றி. 1995ஆம் ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் தேதி அன்று மாலை பொழுது எல்லோரும் மிகவும் நாங்கள் விட்டு வெளிக்கிட மாட்டோம். ஆனால் அந்த போர்க்காலம் பல இன்னர்களுக்குள் நாங்கள் மாட்டுப்பட்டு கொண்டே இருப்போம். இருந்தும் அன்று மிகவும் துரதிர்ஷ்டம், இவ்வளவு பேர் அகதிகளாக இந்த நவாலி தேவாலயத்தில் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நோக்கி விமானப்படை இந்த குண்டை நீக்கியிருக்கின்றது. எத்தனையோ உயிர்கள் பலியாகின. இவற்றையெல்லாம் மூடி மறைக்க அரசாங்கம் எத்தனித்தார்கள். ஆனால் உண்மையாக வேலை செய்த ஐசிஆர்சி பொறுப்பாளர், அவர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர், ஐசிஆர்சி பொறுப்பாளர், அவர் உண்மை நிலையை மேற்குலகிற்கு எடுத்துக் கொடுத்து விட்டார். அதிலிருந்து அரசாங்கத்தை பல வழிகளிலும் அரசாங்கம் கண்டிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் எல்லா பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஐசிஆர்சி பொறுப்பானவரை கடிந்து கொண்டார்கள், பேசினார்கள், எல்லாம் சொன்னார்கள். எங்களுக்கு அன்றைக்கு ஐசிஆர்சி பொறுப்பாக இருந்தவர் துணிவுடன் இதை சொல்லியிருக்காவிட்டால் இந்த சம்பவம் மேற்குலகை எட்டியிருக்காது, உலக நாடுகளுக்கே போயிருக்காது. அதாவது நடந்த சம்பவங்களிலே அதி உயர் துன்பகரமான சம்பவம் இந்த சம்பவம். இரவு நேரமாகின்றது, எதற்கும் வழியில்லை, ஒருவருக்கும் எங்கு போவதென்றே தெரியவில்லை. ஆனால் அடுத்தடுத்து மேலிருந்து குண்டை போட்டு விட்டார்கள். இதுதான் உண்மை நடந்தது. இப்போது இன்னமும் 95ஆம் ஆண்டு நாங்கள் இடம்பெயர்ந்து 3 மாதங்களில் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இடம்பெயர்ந்து போனோம். இதில் துன்பப்பட்டவர்களும் சேர்ந்து தான் இடம்பெயர்ந்தார்கள். இந்த 95ஆம் ஆண்டு என்பது பல விதமான துன்பங்களுக்கு உரிய ஒரு ஆண்டு. நாங்கள் இவற்றையெல்லாம் தாண்டித்தான் என்று வந்து நிற்கின்றோம். எனவே அனைத்து இதில்
பலியாகிய அனைவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்.